ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவசுஜித் சேனல். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் திருவாதூரில் மாணிக்கவாசகர் மற்றும் திருமலைநாதர் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட தான் இந்த கோவிலும் இருக்குது. இந்த கோவில் பெயர் சர்வமங்கல சனீஸ்வர பகவான் கோயில். ரொம்ப அற்புதமாக இறைவன் மனைவியோட, அதாவது சனீஸ்வர பகவான் அவருடைய மனைவி அவருடைய மனைவி ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்புகளை ஐயர் அவருடைய வாயாலவே அழகாக சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவையும் நான் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோவிலோட சிறப்புகளை இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். வாத நோயால் பாதிக்கப்பட்ட கோவிலுக்கு வந்தால் வாத நோய் நீங்கிடும், நோய் நொடிகள் கண்டிப்பாக சரியாகி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. நாங்கள் இந்த ஆறுமுகம் உழவார தொண்டு பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இறைவன் அருளால் அடியார்க்கும் அடியேனாக இந்த பணியை இறைவன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த கோவிலில் இருக்க நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனின் பஞ்சமிக்குரிய பூஜைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் உழவார பணி போன அன்னைக்கு கரெக்டாக பஞ்சமி இருந்தனால நாங்களும் அம்பாவை பாடி தரிசிச்சுட்டு அபிஷேகங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் உழவார பணி பண்ணிட்டு விடை பெற்றாச்சு. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு வாங்க. கோவில் பணி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கோவில் பணிக்கு யாராவது பங்களிப்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோவிலுடைய டீட்டெயிலும் பதிவிடுறேன். வேணுன்றவங்க உங்களுடைய பங்களிப்பு செய்யலாம். கண்டிப்பாக திருவாரூர் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கோவிலை விசிட் பண்ண வருவீங்க. தேங்க்யூ, கீப் வாட்சிங். கோவிலுடைய அட்ரஸையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. எல்லாரும் இறையரும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வாழ்த்துகிறேன். என்னைக்கும் விளக்குக்கும் பேதமுண்டோ, என்றைக்கும் நான் உந்தன் பிள்ளை என்றோ. அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி இருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா. சின்னவளின் குரல் கேட்டு முகம் திருப்பு, சிரித்தபடி என்னை தினம் பலி அழுப்பு. கண்ணிரண்டும் உன்னுருவை காண வேண்டும், காலிரண்டும் உன்னடியை ஆட வேண்டும். பண்ணமைக்கும் நான் உனையே பாட வேண்டும், பக்தியோடு கையுனை. கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி, காரிருளின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி. கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி, காரிருளின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி. உவமான பரம்பொருளே ஜெகதீஸ்வரி, உன்னடிமை சிறியேனை நீ ஆதரி. கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா. உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும். அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா. கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை, கூப்பிடவோ நான் ஒன்றால் முடியவில்லை. நம்பிடவோ மெய்தனில் சக்தி இல்லை, நடந்திடவோ காலிரண்டால் ஆகவில்லை. செம்பவள வாயழகி உன்னெழிலாளே, சின்னவிரு கண்களுக்குள் அடங்கவில்லை. அம்பளவு விழியாலே உன்னை என்றும் அடிபடியும் ஆசை போராடவும் இல்லை. அம்மா கற்பூர நாயகியே கனக வாயகி மாலினி வாராகி பூமி
வைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி பஞ்சரவி உண்ணும் உயசதி காணி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி ஸ்வாராகி என்றே செய்ரவி நான் வரை சேர்த்திரு நாமங்கள் சென்று போரே வைர చాలా అపార్ట్ దీపతి మనోహరి కొంచెం ఓకే சொல்கிறேன் பேசி நம்பர் நம்ம பாப்பா என்ன வீட்டு கூட சென்ட் பண்ணோம் முதல் விநாயகர் பட்டு பாடித்தது பண்ணணும் விநாயகரே போற்றி நான் சொல்லிட்டேன் அம்பாள் பாட பாடுங்க கண்டிப்பா ஓகே மங்கள வாராகி மங்களத்தில் மங்கள வாராகி நல்ல பாட்டு பாடுங்க கருணை பெருக்கடலே எங்கும் வசிக்கும் தயாநிதியே ஜெகதீஸ்வரியே நமஸ்காரம் அம்மா தொண்டர்வாணியே சுயமுக்கரசியே சுந்தரியே சிவகாமியே நமஸ்காரம் அம்மா ஞானஸ்வரூபிணி கல்யாணி ஸ்ரீமத் நாராயணியே நமஸ்காரம் அம்மா பிரணவான பார்வதியே பரதேவதையே நமஸ்காரம் அம்மா சுத்தஸ்வரூப சுந்தரியே சிவகாமியே ஞானஸ்வரூபிணி கல்யாணியே ஸ்ரீமத் நாராயணியே நமஸ்காரம் அம்மா பிரணவான பரதேவதையே நமஸ்காரம் அம்மா ஐம்பத்தோரசுர மாணவனே அம்மா உனக்கு நமஸ்காரம் மூலாதார சரஸ்வதியே ஜெகமோகினியே நமஸ்காரம் மாயாதாரியே லக்ஷ்மியே மகேஸ்வரியே நமஸ்காரம் சண்ட முண்டகனை சம்சாரித்த சாமுண்டியே நமஸ்காரம் ரத்த விஜயனை சம்சாரித்த பத்ரகாளியே நமஸ்காரம் பகவான் தேகத்தே பாதி என்றோ எங்கள் பார்வதியே நமஸ்காரம் வாராகியே நமஸ்காரம் ஸ்ரீ வாராகி சர்வமங்கல ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ண தீபாவளி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எல்லாருக்கும் அஷ்டோத்தர தீபாவளி ஆகும். 108 போட்டு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஓம் சொல்லலாமா ஐயா? ஓம் வாராகி தாயே போற்றி, ஓம் சக்தியே போற்றி, ஓம் சத்யமே போற்றி, ஓம் சாகாமே போற்றி, ஓம் புத்தியே போற்றி, ஓம் விக்ரமே போற்றி, ஓம் சித்தாந்தி போற்றி, ஓம் நாதாந்தி போற்றி, ஓம் வேதாந்தி போற்றி, ஓம் சின்மயா போற்றி, ஓம் ஜெகஜோதி போற்றி, ஓம் ஜெகஜனனி போற்றி, ஓம் புஷ்பமே போற்றி, ஓம் மதிவதனி போற்றி, ஓம் மனோநாசினி போற்றி, ஓம் கலை ஞானமே போற்றி, ஓம் சமத்துவமே போற்றி, ஓம் சம்பத்கரிணி போற்றி, ஓம் பணி எல்லாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. சுவாமி வாத ஊரில் வந்திறங்கி பாதச்சிலம்படி காட்டியப்படும் சனீஸ்வர பகவானுக்கு வாத நோய் வந்து இந்த திருவாத ஊரில் வந்து இருக்கார். அவர் வாதம் நீங்கினதுனால அந்த ஊர் பேர் திருவாத ஊர். மாண்டவ மகரிஷி சாபம் கொடுத்ததுனால சனீஸ்வர பகவானுக்கு வாத நோய் வந்துருச்சு. அந்த வாத நோயை நீக்கிறதுக்காக சூரிய புத்திரனானவர் தான் சனீஸ்வர பகவான். மாண்டவ மகரிஷி சாப விமோச்சனம் கொடுக்குறார். எப்படி கேட்டார்னா, இந்த பூலோகத்தில் சப்த தீர்த்தங்கள் உண்டு பண்ணி, சிவ தீர்த்தம், புருஷாமிர தீர்த்தம், கபில தீர்த்தம், முழுச்சி தீர்த்தம்,
நல்லா எடுக்கணும். பைரவ தீர்த்தம், இப்படி அசையா இந்த மாதிரி சுவாமிகளுக்கு வந்து 7 தீர்த்தங்களை உண்டு பண்ணி, இப்படி முதல்ல வந்து சொல்கிறேன், பிரம்ம தீர்த்தம், சிவ தீர்த்தம், புருஷாமிக தீர்த்தம், கபில தீர்த்தம், முழிச்சி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், இந்த மாதிரி 7 தீர்த்தங்களை உண்டு பண்ணி இந்த சுவாமி அபிஷேகத்துக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணும்போது அந்த வாத நோயானது நீங்கிடுது. இந்த வாத நோய் நீங்கினதுனால இந்த ஊர் வந்து திருவாதூர் வந்திருக்கு. திருவாதூர் சிவதலத்தில் 4 வகையான நூல்கள் கொடுத்துருக்காரு. அதாவது திருமறை நாதர்னு அர்த்தம். திரு என்றால் உயர்வான, மறை என்றால் நூல்கள். ரிக், கெஜூர், சாம, அதர்வண வேதங்களை சுவாமி கொடுத்துருக்கிறார் பிரபஞ்சத்தில். அப்படி கொடுத்ததுனால இவருக்கு வேதபுரீஸ்வரன் பேரும் உண்டு, திருமறை நாதர்ன்ற பேரும் உண்டு. வாத நோயை நீக்கினதுனால திருவாத ஊரார் அப்படின்ற பேர் உண்டு. திருவாத ஊரார்னா மாணிக்கவாசரையும் சேர்த்து சொல்லுவாங்க. எம்பெருமான் மாணிக்கவாசர் இந்த ஊரில் தான் பிறந்துக்கிறாரு. கடையேழு வள்ளல்களில் பரம்பு மலையாண்ட பாரி இந்த ஊரில் தான் அதை ஆண்டிருக்காங்க. இந்த ஊரில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ண வந்துட்டோம்னாலே 27 நாளைக்குள்ளார நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். திருமண தடை இருந்தால் நீங்கும். கல்யாணம் நீங்கின உடனே குழந்தை பேர் கிடைக்காம வந்தால் குழந்தை பேர் கிடைக்கும். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு பண்ணும்போது ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கிற மாதிரி இந்த சுவாமியானவர் பச்சைக்கர் புறமும் நல்லெண்ணையும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணும்போது நீல நிறத்துக்கு சுவாமி மாறிடுறார். அது இந்த ஃபோட்டோவில் எவிடன்ஸாக இருக்குது. அது தேய்ச்சா 48 நாளில் வந்து குணமாயிடுது. அந்த நாள் 48 நாளைக்கு வந்து நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் இருக்கணும். அப்படி சாப்பிடாமல் இருந்தால் நம்மளோட கை கால் உபாதைகள்லாம் சரியாகும். இந்த இயற்கையாகவே வந்து மருத்துவ குணம் வந்து இந்த சுவாமிக்கு இருக்கிறார். அதனால் இந்த சுவாமிக்கு வந்தவொடனே 27 நாளைக்குள்ள நம்மளுடைய நாடி நரம்பு எலும்பு சதையெல்லாம் வந்து சரியாகும். சரீர உபாதைகள் எல்லாம் நீங்கிடும். அது வந்து நீங்கள் கண்கூட பார்க்கலாம். 4-5 பேருக்கு இதுவே நடந்திருக்குது. ஒரு 48 நாள் மட்டும் வேறு கவுச்சு சாப்பிடாம இந்த சுவாமியோட அபிஷேக தீர்த்தத்தையும் அபிஷேகத்துக்கு உண்டான எண்ணெயும் தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா மருத்துவர்கிட்ட போக வேண்டாம். மருத்துவர்கிட்டே போனாலும் சீக்கிரமாக கொஞ்சம் ரெட்டிஃபைட் ஆகிடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த திருவாத ஊரில் வடக்கு வந்து திருமறைநாதர் இருக்கார் நம்ம கோயிலேருந்து. திருவாதூரில் வடக்கு பக்கத்தில் மாணிக்கவாசர் இருக்கிறாரு. அந்த மாணிக்கவாசர் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம சர்வமங்கல சனீஸ்வர பகவான் திருக்கோயில் அமைந்திருக்குது. இந்த ஊரானது கோவில்பட்டி விளக்குன்ற பேரோடு விளங்கிட்டு இருக்கு. இந்த ஆலயத்தில் வந்து 21 தெய்வங்கள் இருக்காங்க. இங்கே நல தீர்த்தம் இருக்குது. அங்கே எப்படி சப்த தீர்த்தங்கள் இருக்கிற மாதிரி இங்கே நல தீர்த்தம் இருக்குது, சூரிய தீர்த்தம் இருக்குது. இங்கே வந்து கன்னிமூல கணபதி, சுவாமி ஐயப்பன், ஆஞ்சநேயர் எல்லாம் ஒரு சேர இருக்கிறதுனால இந்த 3 பேருமே வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறாங்க. சனீஸ்வர பகவான் வந்து எல்லாரையுமே பிடிச்சிட்டாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் யாரையும் விடலை. ஆனால் இந்த 3 பேரையும் மட்டும் பிடிக்க முடியல. அதனால் இந்த 3 பேரையுமே இந்த முதல்ல கன்னிமூலையில் வச்சுக்கிறோம். அடுத்து திருநள்ளாறுலேருந்து பிடிமணி எடுத்து வச்சுருக்க தர்பாரணேஸ்வர சுவாமி இருக்கார், போகமார்த்த பூமொழியா. அந்த சுவாமியை இங்கே வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா அந்த கோயில் தரிசனம் பண்ண காரைக்காலா அங்கே போய் தரிசனம் பண்ண அதே பலன் இங்கே கிடைக்கிது. அப்புறம் வாராகி வந்து நின்ற கோலத்தில், துர்க்கைக்கு பதிலாக வாராகி நின்ற கோலத்தில் இருக்காங்க. தெற்கு முகம் பார்த்து கிருஷ்ணாமூர்த்தி இருக்கிறார். இதெல்லாம் வந்து சிவகணங்களாகும். சிவகணங்களில் குபேர பைரவர் இருக்காருங்க. எப்படின்னா சனீஸ்வரனுடைய குருவே பைரவர் தான். அவர் இங்கே குபேர பைரவராக இருக்கார். இந்த நம்ம ஆலயத்துக்கு வந்தோடனே வறுமை நீங்கி வளமாவோட வாழலாம். ஏன்னா வடதிசையை நோக்கி குபேர பைரவர் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது. இங்கே 2 விதமான சனீஸ்வர பகவான் இருக்காங்க. எப்படின்னா மங்களகரமான மனைவியோடு சேர்ந்து காகை வாகனத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அமர்ந்த கோலத்தில் 7 அடி உயரம், 7 அடி அகலம், 7 நிலத்திருக்காங்க. இந்த கோவில் ஒரு அற்புதம் என்னன்னு சொன்னோன்னா, ஆசியா கண்டத்திலே வித்தியாசமாக இருக்கிற மாதிரி யமதர்மர், சித்திரகுப்தர், தன்வந்தி, ராகு, கேதெல்லாம் சேர்த்து அமைச்சு வச்சுருக்கோம். அது கூடயே யமதர்மனுக்கு எய்த்தாப்புல மாந்திகனும், சித்திரகுப்தருக்கு எய்த்தாப்புல புலிகளும் இருக்கிறாங்க. 2 பேருமே சனீஸ்வரனுடைய குழந்தைகள். சூரியனுக்கு 2 புத்திரன். உதயமாகும் போது உஷாதேவிக்கு பிறந்தது யமதர்மனும் அவருடைய மனைவி ஐயோ தேவியும். சாயரச்சிலை இதே நேரத்தில் சாயரச்சிலை சாயந்தரம் நிழலுக்கு பிறந்தவர் சாயா புத்திரனானவர் சனீஸ்வர பகவானும் இங்கே இருக்கிறாங்க. 2 பேரும் அமர்ந்திருக்கிற கோலத்தில் அவங்க 2 பேருக்கு பிறந்த பிள்ளைகள் மாந்திகன் புலிகள் இன்னும் பிரதிஷ்டை பண்ணுறோம்.
இந்த ஆலயத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சனீஸ்வரன் இருக்கார். எப்படின்னா திருவாத ஊரில் வந்து சுவாமி வாத நோயோட வந்து வாதம் நீங்கிறதுனால அவருக்கு அந்த ஊர் திருவாரூர் இருந்தது இல்லையா, இதுதான் திருவாரூருடைய முடிவு. அங்கே திருவாரூர் ஸ்டார்ட் ஆகுது, இது திருவாரூர் முடியுது. முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பூலோகத்தில் இந்த இடத்துல பிரசங்கம் எழுதி வச்சுருக்க பிரசங்கம் பார்த்தோம். திருநள்ளாறுலேருந்து பிடிமணி எடுத்து வச்சுக்க தர்பாரேஸ்வரர் சாமி கடியில் சிவன் வந்து மறைஞ்சிருக்கிறதா ஆரோட சொன்னாங்க. நமச்சிவாய. அந்த சிவனை தான் இப்போ நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி எங்கேருந்து பார்த்தாலும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இங்கே பச்சை கல்லில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நல்லா பார்த்தா சுவாமி வந்து பச்சை மரகத கல் மாதிரி இருக்கும். அங்கே எத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒற்றை சனீஸ்வரன் இருக்கார். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அந்த கோவிலில் திருமறைநாதர் கோவிலில் சுவாமி வாத நோயோடு இங்கே வந்தார். இங்கே வாத நோய் நீங்கி நிற்கிறார். இந்த ஆலயத்துக்கு வரவங்க எல்லாருக்குமே சங்கடங்கள் எல்லாமே நீங்கிருது. அதுதான் இந்த ஆலயத்தோட சிறப்பு. நமக்கு இந்த வந்திருக்கீங்க இல்லையா, எந்திர தகடு ஒன்று எழுதி வச்சுருக்கோம். எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. என்ன எழுதி வச்சுருக்கோம்னா, இந்த ஆலயத்துக்கு யார் வராங்களோ அவங்க சந்ததிகளே நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நான், நீங்கள், உங்கள் குழந்தைகள் எல்லாருமே அதில் அடங்கிடுறோம். வேறு வார்த்தையே எழுதலை. இந்த ஆலயத்துக்கு யார் வருகை தராங்களோ அவங்களோட சந்ததிகள் பூரா நல்லா இருக்கும். அதனால இன்னிலேருந்து நம்ம சந்ததிகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்துட்டா நமக்கு துயரம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் நல்லா இருந்துட்டாங்கன்னா அதை கூட இதை கூட கேட்க மாட்டாங்க, துன்பப்படுத்த மாட்டாங்க, நம்மளும் போய் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இறைவன் திருவள்ளுவர். எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு உழவார் பண்ணி ஐயா எங்களால் முடிஞ்சது பண்ணியிருக்கோம். ஒரு 4 வார்த்தை மட்டும் செய்து சொல்லலாம். நல்லவை பெருக வேண்டும், நல்லவை நாடெல்லாம் வளர வேண்டும், அல்லவை ஒளிய வேண்டும், அனைத்து உயிர் வாழ வேண்டும், உள்ளவை கலியும் நீங்கி புதுயுகம் பூக்க வேண்டும், அண்ணாமலை வளர் தேவதேவா. சிவாய நம.